நானும் விஜய் ரசிகர் தான். அதுக்காக வந்து இவர் அரசியல் நடிக்கிற வேலையை பார்த்துட்டு போலாம். சும்மா போயிட்டு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒரு உணர்ச்சி பொங்க பேசுறது, தம்பி தங்கைங்கிறது, இவர் நண்பன் நம்பிக்கைங்கிறது, இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு ரெண்டு பேருமே ஏற்புடையவங்க கிடையாது. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டுக்கும் ஐயா கலைஞர் ஐயா வசனம் பேசி தான் வெளியே வந்தாங்க. வைகோ அவர்கள் பார்த்தீங்கன்னா போர்வாள்னு சொல்லி அவர் பேச்சு எல்லாம் கொண்டு வந்தாங்க. அண்ணா பேசி தான் கொண்டு வந்தாங்க. அதேமாதிரி இந்த வசனம் பேசுறத பத்தி தப்பு இல்லை, பேசுனா தான் வர முடியும். சிறுத்தை ஒன்று இருக்கு, சிறுத்தை ஒன்று இருக்கு, சிறுத்தையோட மோதிர முடியுமா சொல்லுவோம். அப்போ சிறுத்தை வந்து 15 வருஷமா இருக்கு, 15-20 வருஷமா இருக்கு. 2 MP சீட்டை வாங்கியிருக்கு, 4 இது எம்எல்ஏ சீட்டை வாங்கியிருக்கு. சிறுத்தை ஒண்ணு அதோட மோதிர முடியுமா? இப்போ ஸ்டாலின் சார் வந்து வர்றாரு, இவ்வளவு பேரை கூட்ட முடியுமான்னா மதுரையில கூட்ட முடியுமா? முடியாது. எதோ பேசுறாரு, அதாவது ரிலேட்டட் டு இப்ப இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸா இல்ல டாபிக்காங்கிறது தெரியாம அவர் சினிமால பேசுறதெல்லாம் இங்க வந்து பேசினாருங்கிற மாதிரி தோணுச்சு. இத்தனை பேர் அங்க வந்து இவ்வளவு டைம் வேஸ்ட் பண்றதுக்கு எனக்கு தெரியல. இப்ப இளைஞர்கள்லாம் அங்க வராங்க, அதெல்லாம் அதுக்கு அவங்க ஆதரவு வீட்டுல இருந்தே தெரிவிச்சிருக்கலாம். பிளஸ் மேபி ஓட்டு போடுறதுல இனிமே அவங்க ப்ரூவ் பண்ணலாம். பட் நேத்து இவ்வளோ ஒரு கூட்டம், ஒரு அடிதடி, இந்த மாதிரி எல்லாம் உயிரிழப்பு எல்லாம் வந்து கொஞ்சம் தடுத்திருக்கலாம்னு தோணுது. மற்றபடி விஜய் பேசினதெல்லாம் ஓகே தான், பட் சினிமேட்டிக்கா இருந்ததுன்னு நினைக்கிறேன்.